எல்லோருக்கும் வணக்கம். இது என்னன்னா எல்லாம் தெரிஞ்ச டாபிக் தான். அந்த நியோமேக்ஸ் பற்றின ஸ்பேன் தான். 2023 இருந்து இது கம்ப்ளைண்ட் ஆகி நியோமேக்ஸ் பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு, எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். இல்லை மெயினாக என்னென்னா திருச்சி பிஹெச்எல் சர்க்கிளில் ரமேஷ் அண்ட் சுகன்யா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் அவங்க பண்ண ஸ்பேன் தான் ரொம்ப இதில் பெரிய இது. பெரிய ஹைலைட் என்னென்னா அவங்க யாரும் இது வரைக்கும் அவங்க பேர் வெளியே வரல, அவங்க பேரில் கம்ப்ளைண்ட்டும் ஆகலை, எஃப்ஐஆரும் ஆகலை. நான் அண்ட் என்னோட ஃபேமிலி எல்லாம் சேர்த்து என் ஃப்ரெண்ட் சர்க்கிள் பண்ணது மட்டும் 8 கோடிக்கு மேலே இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். பட் இது வரைக்கும் நான் போய் இஓடபிள்யூவில் கம்ப்ளைண்ட் டைரெக்டாக டிஎஸ்பி, அதுக்கு முன்னாடி மனிஷா மேடம் இருந்தாங்க, எல்லாரையும் நேரில் பார்த்து கொடுத்தோம், எந்த ஆக்ஷனும் எடுக்கல. கிட்டத்தட்ட 3 வருஷம் ஆச்சு. அவர் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி அவரோட சப்போர்ட்டை வச்சு ஆஃப் பண்ணிக்கிட்டு இருக்காரு. கம்ப்ளைண்ட்டு கொடுத்தா எடுக்கவே மாட்டேன்றாங்க. இது அதுக்காக தான் இந்த ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்கேன். இப்போ இந்த தாவேகா கவர்மெண்ட் வந்துருக்கு, சப்போர்ட்டிவாக இருக்கும்னு ரொம்ப நம்பிக்கையோடு அது ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்கோம். அவங்க மேலே எஃப்ஐஆர் பண்ணணும், எஃப்ஐஆர் போட்டு அவங்க தண்டனை வாங்கணும். அவங்களோட ப்ராப்பர்ட்டி எல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி அதுவும் இஓடபிள்யூவில் கொடுத்துருக்கேன், அட்டாச் பண்ணவும் இல்லை. கிட்டத்தட்ட அதுவே ஒரு 40 கோடிக்கு இருக்குது. எல்லாத்தையுமே இண்டிவிஜுவலாக இத்தனை வருஷத்தில் எடுத்து ஐடென்டிஃபை பண்ணி கொடுத்தாலும் அவங்க எடுக்க மாட்டேன்றாங்க. ஸோ பத்திரிக்கை உங்கள் நண்பர்கள் எல்லாரோட சப்போர்ட்டும் இது வந்து ஃப்ளாஷ் நியூஸாக வந்து இது மூலியமாக ஆக்ஷன் வரும்னு நான் எதிர்பார்க்குறேன். அது ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 மக்கள் கிட்ட பாதிச்சிருப்பாங்க இது வரைக்கும் தமிழ்நாடு ஃபுல்லாக. மேக்ஸிமம் கம்ப்ளைண்ட்டே இப்போ நிறைய கொடுத்துருக்காங்க. ஒவ்வொருத்தங்களும் மினிமம் 10 lakhs இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை கால்குலேட் பண்ணிங்கன்னா அது பலாயிரம் கோடி போகுது. இது டீம் வைஸ் இருக்காங்க, திருச்சி டீமு, தேவக்கோட்டை, மதுரை அப்படின்னு டீம் வைஸ். அவங்க மேலே எல்லார் மேலேயும் எஃப்ஐஆர் வந்துருச்சு. ஆல்மோஸ்ட் 75% கவர் பண்ணிட்டாங்க. திருச்சி டீம் மட்டும்தான் இன்னும், அதுவும் எஸ்பெஷலி இந்த பிஹெச்எல் ரமேஷ் அண்ட் சுகன்யா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அவங்க பேரில் கம்ப்ளைண்ட்டே இல்லை. போய் கொடுத்தாலும் டிஎஸ்பியை பார்த்து நேராக கொடுக்குறோம், அட்வொகேட்ஸை வச்சு தான் கொடுக்குறோம், ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை. பார்க்குறாங்க, ஒவ்வொன்றா தான் நாங்கள் ஷார்ட் லிஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு ஏதாவது காம்ப்ரமைஸ் பண்ணி தான் அனுப்புகிறாரு டிஎஸ்பி. இஓடபிள்யூ மதுரையில் தான் கொடுத்துருக்கு. இல்லை அது சென்ட்ரலைஸ், ஏன்னா கார்பரேட் ஆஃபீஸ் அவங்களுக்கு மதுரைன்றது விட்டு மதுரை இஓடபிள்யூ தான் ஹேண்டில் பண்ணுறாங்க ஃபுல்லாக, திருச்சி இல்லை. அவங்க மனிஷா மேடம் இருக்கிறப்பே கொடுத்தேன், அவங்க டிஎஸ்பி அவங்க ஃபஸ்ட்டு சார்ஜ் எடுத்தது அவங்களும் நான் பார்க்குறேன், எனக்கு வந்து அந்த சப்போர்ட்டிவ் அவங்களோட லேண்ட் இதில் எல்லாம் கொடுங்க அப்படின்னு. அவர் பென்ஸு காரு, ஆடி A6, அவர் வச்சிருக்க கார் எல்லாமே ப்ரீமியம். பிஹெச்எலோட ஈடிகிட்ட கூட அந்த மாதிரி கார் கிடையாது. 5 கார் 7 காரு ப்ளஸ் வேனு அது இதுன்னு வச்சிருக்காரு. எல்லாத்தையும் இப்போ நான் கம்ப்ளைண்ட் நான் ஒருத்தன் தான் துணிஞ்சு வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க ஆரம்பிச்சா ஒவ்வொன்றா வித்துக்கிட்டு இருக்காரு. ஸோ இது வந்து அவர் சம்பாரிச்ச பணம் இல்லை, என்னை மாதிரி பாதிக்கப்பட்டவங்க கொடுத்த பணம். அதை வச்சுட்டு அவர் ஜாலியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. 30-40 ஏக்கர் வச்சுக்கிட்டு லே அவுட் போட்டு பிளாட் போட்டு வித்துக்கிட்டு ஜாலியாக சுற்றிக்கிட்டு இருக்காரு. நாங்கள் எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணவங்க இன்னைக்கு உட்காந்து நடுவில் உட்காந்துருக்கோம். இதை இந்த கவர்மெண்ட்டாவது எடுத்து துரிதமாக செயல்பட்டு அவங்க மேலே ஆக்ஷன் எடுத்து எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணணும்னு நான் கேட்டுக்கிறேன் உங்கள் மீடியா நம்பருக்கு மூலியமாக. கண்டிப்பாக இந்த கவர்மெண்ட் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஆக்ஷன் எடுக்குது, அந்த நம்பிக்கையில் கொடுத்துருக்கேன், வரும்னு எதிர்பார்க்குறோம். இல்லை, அந்த பிஹெச்எல் சர்க்கிளில் மட்டும் 6,000 பேருக்கு மேலே அஃபெக்ட் ஆகிருக்காங்க. அவங்க எல்லா டேட்டாவும் இருக்குது. அவங்களும் இப்போ நான் இதை கொடுத்ததுக்கப்புறம் ஒவ்வொருத்தங்களும் வந்துடுவாங்க. எல்லாத்தையும் சொல்லிட்டு தான் இந்த ப்ரெஸ் மீட் வந்திருக்கேன். ஆமாம், அது என்னோட இண்டிவிஜுவல் மட்டுமே 2.5. ஆமாம், எங்கள் பிஹெச்எல் சர்க்கிள் கேட்குறீங்களா? அது வரும், எப்படியும் ஒரு 5,000 கோடியாவது வரும். இதுக்கு நாள் வரைக்கும் வந்து அதே கவர்மெண்ட் உள்ளவங்க தான் அந்த அதிகாரிகளா இருக்காங்க. இப்போ மட்டும் வந்து அவங்க அதிகாரிகள் வந்து ஆட்சி ஒவ்வொரு ஆக்ஷனும் அவங்க துரிதமா செயல்படுறாங்க, அந்த நம்பிக்கையில தான் வந்திருக்கு. ஸோ நமக்கும் ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் தான் வந்திருக்கு. அதிகாரிகள் மாற்றம் செய்து விட்டு கூட அவங்களை புகார் ஏற்று சொல்லி நீங்க வலியுறுத்தலாம். இல்லை, இந்த நியூஸ் ஃபிளாஷ் ஆனாலே அவங்க ஆக்ஷன் எடுப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. நீங்க அந்த அளவுக்கு எனக்கு கொஞ்சம் எஸ்டாப்ளிஷ் பண்ணி கொடுங்க. இல்லை, அதிகாரியை மாற்றணும்னு சொல்ல, அவங்க ஆக்ஷன் எடுத்தாலே போதும். அவங்க மேலே எஃப்ஐஆர் பண்ணட்டும், அவங்களை ரிமாண்ட் பண்ணட்டும், சட்ட பிரகாரம் என்ன தண்டனை அவங்களுக்கு கொடுக்கணுமோ கொடுக்கணும். எஃப்ஐஆரே போடல. இல்லை, நானும் ஒரு 10 தடவை அட்வொகேட்ஸோடு போயிட்டேன். இவங்க சீனியர் மேடம் இருக்காங்க திருச்சியிலே, லீடிங் அட்வொகேட் அவங்க தான், அவங்களையும் கூட்டிகிட்டு ஒரு 10 தடவை கிட்ட போயிட்டேன். இதோ போடுறேங்க, நாளைக்கு போட்டுறேன், இதோ பண்ணுறேன், நான் கார் நம்பர் கொண்டு எல்லாத்தையும் கொடுக்குறேன், இதெல்லாம் அவரோட காரு, சீஸ் பண்ணுங்க. இஓடபிள்யூ உங்களுக்கு தெரியும், ஒரு எக்கனாமிக் அஃபென்ஸ் இது நடந்ததுன்னா அவங்க ப்ராப்பர்ட்டி அட்டாச் பண்ணணும், சீஸ் பண்ணணும், அவரோட லேண்ட் எல்லாத்தையும் சொல்லியிருக்கேன் ஐடென்டிஃபை பண்ணி. எந்த ஆக்ஷனுமே எடுக்கல.
10-12 வருஷம் இல்லை, இப்போதான் 2023 இருந்து தான் இந்த இது ஆச்சு. 3 இயர்ஸாக போராடிக்கிட்டு இருக்கு. இல்லை, இப்போ ப்ரெஸ் மீட் கொடுப்போம். இந்த இதில் அவங்க கண்டிப்பாக செயல்படுவாங்கன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. இல்லைன்னா அடுத்த இது நீதிமன்றத்து மூலியமாக தான் போயிடும். த்ரூ ஹைகோர்ட்டோ சுப்ரீம் கோர்ட்டோ எது வேணாலும் அதையும் ஃபேஸ் பண்ண ரெடி. மற்ற மாவட்டங்கள் இது கூட வந்து தொடர்புடையவர்கள் மீது மற்ற மாவட்டம்லாம் மேக்ஸிமம் அவங்க மேலே எஃப்ஐஆர், அந்தந்த லீடர்ஸ் மேலே எஃப்ஐஆர் பண்ணியிருக்காங்க. அவங்க ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் ஃப்ரீஸ் பண்ணியிருக்காங்க. பிஹெச்எல் டீம் மட்டும் தான் பண்ணல. இதனால அஃபெக்ட் ஆனவங்க மட்டுமே 5000-6000 பேர் இருக்காங்க. இதை பார்த்துட்டு விழிப்புணர்வாகி அவங்களும் வரட்டும். எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுறேன். இதோட மோசடி நிறுவனங்கள் வந்து ஏமாறுவது தொடர்ந்து இருக்குது. டிஸ்ட்ரிக்ட் எல்பினா இருக்கட்டும், அது கூட தான் இருக்கு. இந்த இது நீங்க வந்து பாதிக்கப்பட்டாங்க, நீங்க என்ன சொல்ல வரீங்க? கவர்மெண்ட் செக்யூரிலைஸ்டு பேங்க்ல இன்வெஸ்ட் பண்ணுறது பெஸ்ட்டு. இது ஆசை வார்த்தையை காட்டி அவர் என்னன்னா, நான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கப்போ அவர் என்ன பண்ண BMW காரில் வருவார், ஒரு Audi A6ல் வருவார், வந்து பிரெயின் வாஷ். அவரு 2014 என்னை பண்ணிக்கிட்டு இருந்தார். நான் ஒரு 4-5 வருஷமாக அவரை சட்டை பண்ணவே இல்லை. வாங்க, காலேஜ் இருக்குது, மெடிக்கல் காலேஜ் இருக்குது, ஹாஸ்பிட்டல் இருக்குது, தீம் பார்க் வச்சுருக்கோம், மலை இருக்குது, எல்லாம் வந்து பாருங்கள், ஒரே ஒரு தடவை என்கிட்ட விசிட் பண்ணுங்கன்னு அந்த ரமேஷ், அவங்க ஒய்ஃபு சுகன்யா, அவங்க 2 பேரும் ரொம்ப டார்ச்சர் பண்ணதோடு ஒரு நாள் போனேன். போய் பார்த்தோன்னா எல்லாம் இருக்குதுன்னு நம்பி தான் இன்வெஸ்ட் பண்ணது. நம்பி ஏமாத்துட்டு அந்த மாதிரி மக்கள் யாரும் இனி ஏமாற வேண்டாம். எந்த வித கவர்ச்சிகரமான இதுலையும் ஏமாற வேண்டாம். அதான் நான் கேட்டுக்கிறேன். இல்லை, அவங்க ஃபோக்கஸ் என்னன்னா, ரொம்ப பொலிட்டிஷியன்ட்ட போக மாட்டாங்க, கீழ்த்தர மக்கள்கிட்ட போக மாட்டாங்க, நடுநிலை மக்கள் தான். அவங்க எதில் இன்வெஸ்ட் பண்ணால் நம்மளுக்கு அதிகமாகும் அப்படின்ற ஒரு தாக்கத்தோடு இருக்கிறவங்க, அவங்க தான் அவங்களோட டார்கெட்டு.